Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. வேதாகம கேள்வி மற்றும் பதில். யோவான் அதிகாரம் 18. கேள்வி 24. எது நலமாயிருக்கும் என்று காய்பா யூதருக்கு ஆலோசனை சொல்லியிருந்தான்? பதில் ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது. கேள்வி 25. இயேசுவுக்கு பின் சென்ற சீஷர்கள் யார்? பதில் சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும். கேள்வி 26. பேதுருவுடன் இயேசுவுக்கு பின் சென்ற சீஷன் யாருக்கு அறிமுகமானவனாயிருந்தான்? பதில் பிரதான ஆசாரியனுக்கு. கேள்வி 27. பேதுருவுடன் சென்ற சீஷன் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய எங்கு பிரவேசித்தான்? பதில் அரமனைக்குள். கேள்வி 28. வாசல் அருகே வெளியே நின்றவன் யார்? பதில் பேதுரு. கேள்வி 29. பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்த மற்ற சீஷன் யாருடனே பேசிக் கொண்டிருந்தான்? பதில் வாசல் காக்கிறவர்கள். கேள்வி 30. பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்த சீஷன் யாரை உள்ளே அழைத்துக் கொண்டு போனான்? பதில் பேதுரு. கேள்வி 31. நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்று பேதுருவிடம் சொன்னவள் யார்? பதில் வாசல் காக்கிற வேலைக்காரி. கேள்வி 32. நான் அல்ல என்று கூறியவன் யார்? பதில் பேதுரு. கேள்வி 33. இயேசுவை பிடித்துக் கொண்டு போன போது எந்த காலமாக இருந்தது? பதில் குளிர்காலம். கேள்வி 34. கரிநெருப்பு உண்டாக்கினவர்கள் யார்? பதில் ஊழியக்காரரும் சேவகரும். கேள்வி 35. அரமனையில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தவர்கள் யார்? பதில் ஊழியக்காரரும் சேவகரும். கேள்வி 36. ஊழியக்காரர் மற்றும் சேவகரோடு கூட குளிர் காய்ந்து கொண்டிருந்தவன் யார்? பதில் பேதுரு. கேள்வி 37. இயேசுவை விசாரித்தவன் யார்? பதில் பிரதான ஆசாரியன். கேள்வி 38. பிரதான ஆசாரியன் இயேசுவிடம் எதை குறித்து விசாரித்தான்? பதில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும். கேள்வி 39. இயேசு தாம் எப்படி வெளியே உலகத்துடனே பேசினதாக கூறினார்? பதில் வெளியரங்கமாய். கேள்வி 40. இயேசு எங்கெல்லாம் உபதேசம் பண்ணினார்? பதில் ஜெப ஆலயங்கள், யூதர்கள் கூடி வருகிற தேவாலயங்கள். கேள்வி 41. இயேசு எங்கே ஒன்றும் பேசவில்லை என்று கூறினார்? பதில் அந்தரங்கத்தில். கேள்வி 42. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? யார் யாரிடம் கேட்டது?
பதில் இயேசு பிரதான ஆசாரியனிடம். கேள்வி 43. இயேசு தாம் சொன்னவைகளை யாரிடத்தில் விசாரிக்கும்படி கூறினார்? பதில் தாம் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில். கேள்வி 44. இயேசுவை ஒரு அறை அறைந்தவன் யார்? பதில் சேவகரில் ஒருவன். கேள்வி 45. இயேசுவை என்ன சொல்லி சேவகரில் ஒருவன் அறைந்தான்? பதில் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று சொல்லி. நன்றி நண்பர்களே, இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது. So, stay tuned and keep shining with Tiny Shine Drops. Please like, subscribe and share God's word.